ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக பதிவு செய்கிறேன்னு கேட்டால், இது வந்து ஒரு ஹாட் கன், அதாவது ஹீட் கன்னு சொல்கிறது, ஹாட் கன்னு சொல்கிறது. ஸோ நாங்கள் ஹாட் கன்னு எடுக்கலாம், ஹீட் கன்னும் எடுக்கலாம். சரியா? இதில் என்ன விஷயம்னு சொல்ல வரேன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரோனெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்டு வந்து 2000 வேட்ஸு ஹை குவாலிட்டி உள்ளது, சைனாண்டு. ஸோ இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பாருங்கள், இது புதிய இப்போ தான் கிட்டத்தில் தான் யூஸ் பண்ணது. பாருங்க, புதுசாகவே இருக்குது. இது என்ன காரணத்துக்காக இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்டா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வந்து ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன காரணம்னு கேட்டால், இந்த ஹை குவாலிட்டி மற்ற நல்ல ஒரு பிராண்டட். ஓகே, ஸோ இதில் மீடியம், ஹை வால்யூம், மற்றது வந்து ஒரு நார்மலானதுலாம் இருக்குது. ஸோ மற்ற இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஹீட்டுண்ட டெம்பரேச்சரை வந்து ஹீட்டை கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 10 வரைக்கும் இருக்குது. இதில் ப்ரெஷர் பண்ண ஹீட் வந்து உள்ளுக்கு கோயில் கம்பி சரியான மாதிரி ஹீட் எடுக்கும். ஸோ இதில் உள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு புதிய மிஷின் தான். இப்போ கிட்டத்தில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட இல்லை, அதுக்கு இல்லை. இது வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை டேமேஜ் ஆகிட்டுது. உள்ளுக்குள்ளே கோயில் மற்ற வந்து அதன் பவர் வந்து ஃபுல்லாகவே இல்லாமல் போயிட்டுது. ஆனால் காற்று மட்டும், அதாவது வந்து அதில் உள்ளுக்கு சின்ன ஒரு மோட்டர் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இந்த என்னுடைய ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் தெளிவாகவே. அந்த மோட்டார் மட்டும் ஃபேனை சுற்றி காற்றை வந்து வெளியேற விடுது. இதுக்குள்ளே உள்ள கோயில் கம்பி ஹீட் எடுக்குது இல்லை. ஃபோன் ஷாப் கடையில், ஹார்ட்வேர் கடையில் சில நேரங்களில் நாங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ஷேக் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹீட் பண்ணைக்கில் இப்படி ஷேக் பண்ணி கொண்டு இருக்குமா இருந்தால் இதில் வந்து இந்த உள்ளுக்குள்ள கோயில் கம்பியெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து டேமேஜ் ஆகிடும். ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி ஒன்றோட ஒன்று டச் ஆகி அந்த டைமில் என்னென்னா ஃபுல்லாகவே ஃபியூஸ் வந்து இந்த கோயில் கம்பியெல்லாம் வந்து சரியான மாதிரி மென்மையாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹீட்டுக்கு இருக்கும்போது அது ஒன்றோட ஒன்று இடைவெளிக்கில் தான் இருக்கும். நீங்கள் ஆட்டும் போது ஒன்றோட ஒன்று டச் ஆகி அது வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கண்டிப்பாக இப்படியான வேலைகளை செய்யாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு தான் எடுத்துக்கொள்ளுங்கள். முழுக்க இது என்னுடைய அவேர்னஸுக்காக, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை மட்டும் பார்த்து செய்து கொள்ளுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.